கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 6000 ஏக்கரிலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அமிர்தலிங்கம். வணக்கம் அமிர்தலிங்கம். தற்போது அந்த பகுதி விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக உள்ளது? விவரங்கள். வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 4 நாட்களாக பெய்த மழை தற்போது குறைந்து இன்று வெயில் அடிக்க தொடங்கினாலும் திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி பயிர் சுமார் ஒரு 3,50,000 ஏக்கர் பரப்பளவுல சாகுபடி பண்ணியிருக்காங்க விவசாயிகள். குறிப்பாக ஒரு மாதத்திற்கு முன்பு குறுவை அறுவடை பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பின்னர் விவசாயிகள் 2ஆம் போக்கு சாகுபடியாக தாளடி நேரடி விதைப்பு மற்றும் நடவு பணிகளை ஈடுபட்டு வந்தாங்க. தற்போது 25 முதல் 30 நாட்கள் வரையிலான தாளடி நெற்பயிர்கள் தண்ணீர்ல மூழ்கி இருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள அதாவது திருத்துறைப்பூண்டி, காடுவாகுத்தமங்கலம், திருக்கலார், அழகிரி கொட்டகம், காடுவாகுடி, முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளான பாண்டி, செந்தியமங்கலம், கோவிலூர், குமரபுரம், புத்தாகரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள்ல சுமார் 6000 ஏக்கர் பரப்பளவில் தாளடி நெற்பயிர்கள் கனமழையில பெய்த காரணமாக நீர்ல மூழ்கி இது அழுகும் நிலையில ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வளவனார் பகுதியில் உள்ள வாய்க்கால்கள், அதே குறிப்பாக காடுவாகுத்தமங்கலம் பகுதியில் உள்ள பொன்னுகுண்டான் ஆறு முழுவதும் மண்டி கிடக்கக்கூடிய வெங்காய தாமரை செடிகளை உடனே அகற்றி தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. தொடர்ந்து விவசாயிகள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி அமிர்தலிங்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.